ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி பக்காவான பிரீமியம் குவாலிட்டி ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்னா அது கிரீமியா இருந்தாதான் நல்லா இருக்கும். கார்ன்ஃப்ளோர் சேர்த்தெல்லாம் செய்யலாம், பட் இந்த அளவுக்கு ஒரிஜினலா விப்பிங் கிரீம் வச்சு பிரீமியம் குவாலிட்டியில ஒரு ஐஸ்கிரீம் சான்ஸே இல்லை. இது கொடுக்குற டேஸ்ட் கண்டிப்பா அதுல கிடைக்காது. கிரீம்ல பண்ணும்போது நல்ல ஸ்மூத்தா கிரீமியான டெக்ஸ்சர்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கும். விப்பிங் கிரீம் கிடைச்சா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஆசமா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் செய்ய 500 கிராம் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன். இது நிறைய பிராண்ட்ல கிடைக்குது. நான் கேமரே பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விப் பண்ண போகிற பவுலையும் பீட்டரையும் ஒரு ½ அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது 125 ml. இதை சில்லான பவுலில் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இருந்தால் சீக்கிரமாக பீட் பண்ணி எடுத்துடலாம். ஹேண்ட் விஸ்கில் கூட பண்ணலாம், பட் ரொம்ப டைம் எடுத்துக்கும், கையெல்லாம் வலிக்கும். இதில் 5 ஸ்பீட் லெவல்ஸ் இருக்குது. நம்ம லோவில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் டு ஹைக்கு மாற்றிக்கலாம். விப்பிங் க்ரீமை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். பீட் பண்ணுறதுக்கு 12 hours முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆனால் போதும்னு ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம்னா எவ்வளோ பீட் பண்ணாலும் க்ரீம் விப் ஆகாது. ஸோ ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. மிக்சிலையும் பீட் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் க்ரீம் விப் ஆகாமல் கூட போகலாம். மிக்சி ஜாரை ஃப்ரீசரில் வச்சு நல்லா கூல் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி விப் ஆகலாம். க்ரீம் நமக்கு பீட் பண்ண திக்காகி வரும். இதுக்கு ஒரு பெரிய பவுலாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு க்ரீமை கொஞ்சமாக தான் சேர்த்துருப்போம். விப் ஆகி வரும்போது குவான்டிட்டி அதிகமாகும். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு பீட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஸ்டிஃப் பீக்ஸ் வரல. இந்த ஸ்டேஜில் ஸ்வீட்னஸ்க்காக 3 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா சுகரை பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீமில் ஸ்வீட்டன் க்ரீமும் இருக்குது, அன்ஸ்வீட்டன் க்ரீமும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற க்ரீமுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் தான் ஐஸ்கிரீமுக்கு பேஸ். இது கூட 2 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வேற ஃப்ளேவரில் கூட நம்ம செய்யலாம். சாக்லேட் ஃப்ளேவருக்கு கொக்கோ பவுடரும் சாக்லேட் சிரப்பும் சேர்த்து இது கூட பீட் பண்ணி சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். மேங்கோ ஃப்ளேவருக்கு மேங்கோ பல்ப்பை இது கூட சேர்த்து பிளண்ட் பண்ணி மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யலாம். பிஸ்தா, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். கூட நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்ல ஸ்டிஃப் பீக்ஸா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தா போதும். இதுக்கு மேலேயும் ஓவர் பீட் பண்ணோம்னா ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் மாறி கர்டல் ஆயிரும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பவுல கமுத்து வச்சா கூட கிரீம் கீழே விழுகாது. அந்த அளவுக்கு ஸ்டிஃபா இருக்கு. ½ கப் விப்பிங் கிரீம் தான் சேர்த்திருந்தோம், பட் எவ்வளோ கிரீம் கிடைச்சிருக்கு பாருங்க. இதை இன்னொரு கண்டெய்னருக்கு மாத்திக்கலாம். இதோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஸ்மூத் அண்ட் கிரீமியா இருக்குன்னு. இது ஒரு கவர் வச்சு ராப் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது உள்ளேயும் ஐஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு 6 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் நைட் வச்சோம்னா நல்லாவே செட் ஆயிரும். பாருங்க, இப்ப நல்லா ஐஸ்கிரீம் செட் ஆயிருக்கு. ஸ்கூப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம்.
கொஞ்சமா நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிரீமியான பெர்ஃபெக்ட்டான பிரீமியம் குவாலிட்டி ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு. விப்பிங் கிரீம் கிடைச்சா மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டோம்னா இதுக்கே அடிக்ட் ஆயிருவோம். இந்த டேஸ்டியான ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.